இப்போது ஜென்ஸின்னு நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிறாங்க ஜென்ஸி. அந்த காக்ரோச் போராட்டம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க. அவங்களோட தாட்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் நம்மளோட வாரிசுகள் தானே. அவங்கக்கிட்ட என்ன வித்தியாசம் புதுசு ப்ளஸ் அவங்களோட குணாதிசயம் எல்லாமே மாறுதுன்னு எப்படி சொல்கிறாங்க? எதை வச்சு சொல்கிறாங்க? ரைட், ஓகே, புரியுது. அதாவது இந்த ஜென்சிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதுக்காக ஏன் உலகத்தை மாற்ற பார்க்குறாங்க அப்படின்றது தான் இது. இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா திமுகவில் செயற்குழு கூட்டத்தில் பதவிகளுக்கெல்லாம் வயசு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஜென்சிக்குன்னு தனியாக சொல்லி ஒரு அமைப்பு அணி ஏற்படுத்துகிறாங்க. எல்லா கட்சியிலையும் அது மேலே கவனம் செலுத்தி நாமளும் அந்த மாதிரி பண்ணணுன்றாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா தமிழ்நாட்டில் அது அதிகமாக பரபரப்பாக பேசப்படுறது. இந்த இளைஞர்கள் அது பர்டிகுலராக அந்த ஜென்சிக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியலையே. 1997லேருந்து 2012 ஏதோ சொன்னாங்க. ஆமாம், 1997லேருந்து 2012 வரைக்கும். அதாவது ஒரு 5 வருஷம் வச்சுருக்குறாங்க போல இருக்கு. 15 வருஷம் வச்சுருக்குறாங்க போல இருக்கு. ஸோ இந்த 15 வருஷத்துக்கு அப்படின்னு நம்ம காலத்தில் வந்து ஒரு தலைமுறைன்னு சொல்லுவாங்க. தலைமுறையை வந்து 20 வருஷத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க. இந்த தலைமுறை வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாற்றத்துக்கு அடிப்படையில் இப்போது எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு 20 வயசு ஆயிடுச்சுன்னா என்னோடய வயசில் பாதி ஆயிட்டானா அன்னிலிருந்து என்னோட சுபாவத்துலலாம் மாறும். என்னோட சுபாவத்துலேருந்து இல்லை என்னோட கண்ட்ரோலில் வந்து அவன் விலகுவான்னு அர்த்தம். அதை வந்து நம்ம தோலுக்கு மேலே வளர்ந்த பையனை அடிக்காத அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஜோதிடத்தில் என்ன பண்ணனா ஒரு ரவுண்டு 12 வருஷம். இந்த குரு பகவான் சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகுது. அந்த 12 வருஷத்தை வச்சு இதுவாக பிரிக்கிறாங்க. ஒரு நிலைமையை மாற்றுறாங்க அவங்க. ரொம்ப 12 வயசு வரைக்கும் பாலர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலகன் அப்படின்ற மாதிரி. 12 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் யவன பருவம்னு சொல்கிறாங்க. 24 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி 12 ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு தலைமுறையை பிரித்து வச்சுருக்கு. தலைமுறையில் 6 தலைமுறையாக இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு 6 தலைமுறையான 24 வயசு வந்ததுனாக்கா அது ஒரு தலைமுறை கேப். அந்த மாதிரி பிரித்து வச்சு ஜோதிட சாஸ்திரத்தில் பலன் சொல்கிறது உண்டு. அதுவும் எப்படி சொல்லுவாங்கன்னா அது அவங்களோட வாழ்க்கையே வந்து மாற்றம் ஆடணும். 12 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதுக்கெல்லாமே அம்மா அப்பாவோடைய பாவ புண்ணியம் தான் காரணம்னு சொல்கிறாங்க. 12 வயசு மேலே அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா பாதி அம்மா அப்பாவுடைய பாவ புண்ணியங்களும் பாதி அவங்களோட பாவ புண்ணியம் சேர்ந்து நடக்கதா சொல்கிறாங்க. 24 வயசு ஆயிடுச்சுன்னா அம்மா அப்பாவுடைய கடமையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சாகவும் அவங்களோட கர்மாவெல்லாம் கரைஞ்சி போட்டதாகவும் முடிஞ்சு போட்டதாகவும் சொல்கிறாங்க. முழு பலனு 24 வயசுக்கு மேலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையோடைய வாழ்க்கையோடைய பலாபலன்களுக்கு அம்மா அப்பா பொறுப்பு இல்லை, அவங்களே பொறுப்புன்னு சொல்கிறாங்க. இப்படி கரெக்டாக தானே இருக்குது. இன்றைக்கி தேதி கூட 24 வயசு ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருதுங்க. சம்பாதிக்க ஆரம்பிக்கும்போது சம்பளம் தானே ஒருத்தரோட பாவ புண்ணியத்தை நிர்ணயம் பண்ணுது. நல்ல விதமாக சம்பாதிக்கிறாங்க அநியாயமாக சம்பாதிக்கிறாங்களான்னு பார்த்து முடிவு பண்ணுறது இல்லையா. அது மாதிரி ஆகுதா, அது மாதிரிலாம் சொல்லலாம். இப்போ சைனாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூமராலஜி படி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. 1930s 40s 50sன்னு அப்படி சொல்லிக்கிட்டே வராங்க இல்லையா. இந்த மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு பலன் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு பலன் இருக்கிறதாகவும் அந்த பலன் குணங்களாகவும் அந்த குணப்பலன்கள் அவங்கக்கிட்ட இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நீங்கள் 80s பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1985 86 87 இதெல்லாம் வந்து 80s பிறந்தவங்களா ஆகுது. அப்போ இதில் 3 நம்பர் ஒன்றா இருக்கும். 1 9 8 இது 3 ஒன்றா இருக்கும். 4ஆவதாக ஒன்று வருது பாருங்கள். 1984 85 86 87 அது மாறுது இல்லை. அந்த கடைசி டிஜிட் மாறுறது வந்து உங்களோட தனிப்பட்ட குணங்களாக இருக்கும். அதுக்கு முன்னாடி 80s 90sன்றதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த காலகட்ட தலைமுறையின் குணங்களாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 9ன்னு சொல்லக்கூடியது வந்து
அந்த சமுதாயத்தின் குணங்களாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒன்றுங்கிறது நூற்றாண்டு இது ஆயிரங்களான யுகங்களை குறிக்கிறதாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதாவது ரிலிஜன் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை சொல்கிறது அந்த ஒன்றாம் நம்பராக இருக்கும் அப்படின்னு இருக்குது. இப்போ இது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துக்கு எதுக்கு பொருந்தி பார்க்க முடியுமான்னா பொருந்த முடியும். எப்படின்னா 1லேருந்து 9 கிரகங்கள் இருக்குது. இது 1லேருந்து 9 நம்பர் இருக்குது. இந்த 9 நம்பருக்கு நாம் வந்து நவகிரகங்கள் வச்சுருக்கிறோம். 1னா சூரியன், 2னா சந்திரன், 3னா செவ்வாய், 4னா ராகு, 5ங்கிறது புதனை குறிக்கும், 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கும், 7ங்கிறது கேதுவை குறிக்கும், 8ங்கிறது சனீஸ்வரனை குறிக்கும், 9ன்னு சொல்லக்கூடியது செவ்வாயை குறிக்கும். இப்படி 9 கிரகங்களுக்கும் அந்த நம்பர்கள் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து 7ஆம் நம்பர் அதிகம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நாகதோஷம் இருக்கிறதாகவும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கணும். நம்மளுடைய நியூமராலஜி ஜோதிட சாஸ்திரம்லாம் ஒரே மாதிரி பலன்களை சொல்கிறது உண்டு. 7ஆம் நம்பருங்களா இருந்தால் அப்படின்னு. அப்புறம் 4ஆம் நம்பர் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்காக வந்து பொருளாதார க நிர்வாகங்கள்லாம் நிறைய நல்லா இருக்கும், உலக அறிவு நிறைய இருக்கும். 4ன்று வந்தாலும் சரி, அது கூட்டுத்தொகையில் வந்தால் கூட சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம இந்த மாதிரியே பேசுவோம். 1ஆம் நம்பரில் 1ன்னு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு பேசிக் அறிவு இருக்கும்னு அர்த்தம். 1 19னாக்கா அதில் 1 வந்துடுதா, 9 வந்துடுது பாருங்க. இதெல்லாம் அப்படி இருக்கும். 80ஸ்க்கு என்னன்னா அவங்களாம் உழைப்பாளிகளாக இருப்பாங்க. சனியோட இதுவாக இருக்கும். ஓரளவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மையாளர்களாக இருப்பார்கள். 80ஸில் பிறந்தவங்களாம் நேர்மையானவங்களும் குடும்பத்துக்கு அடங்கியும் இப்படிலாம் இருப்பாங்கன்றது. 90ஸ் வந்த உடனே அவங்கக்கிட்ட வந்து செவ்வாய்க்குடைய ஆதிக்கம் அவங்கக்கிட்ட வந்துடுது. அந்த 99 வந்துடுது வேறு. 99 1 9 9 ஆகிடுது பாருங்கள். அப்போ அந்த 90ஸ் வந்த உடனே அவங்க சுதந்திர பிரியாத போராட்ட குணங்கள் அவங்கக்கிட்ட வந்துடும். எதிர்த்து போராடுறதுக்கான அமைப்பெல்லாம் அவங்களுக்கு வந்துடுது. இப்படிலாம் இருந்ததுங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சு போய் 2000 வந்தோடனே என்ன ஆகுதுன்னா இந்த ஒன்றுக்குரிய நேர்மை ஒழுக்கம் இதெல்லாம் போயிடுச்சுங்க. இந்த 2ஆம் நம்பர் சந்திரனோடது மன ரீதியானது. இந்த 19 வரைக்கும் இருந்தப்போ அறிவுபூர்வமாகவும் வேலை செஞ்சாங்க, அறிவுபூர்வமாக இருந்தாங்க. இப்போ வர்றது எல்லாமே உணர்வுபூர்வமானவங்க. 2000க்கு மேலே 2K கிட்டுன்னு சொல்கிறீங்களா மொத்தமாக, அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த 2K கிட்டுன்னா எல்லாருமே உணர்ச்சி பூர்வமானவர்கள், உணர்வு சம்மந்தப்பட்டவர்கள். எல்லாருக்கும் இனி பிறக்க போகிறவங்கலாம் 2ங்கிறது இருக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன, 2க்கு அப்புறம் 1 வந்தது, 200 வந்ததா 2001. அதுக்கப்புறம் 2000 பக்கத்தில் ஒரு 1 வர ஆரம்பிச்சது. எங்கேயோ ஒரு அங்கே பக்கத்தில் வர 100 வருஷம் தான் வரப்போகுது இல்லையா. இப்போ 26 தான் வந்து 2011 அப்படி தான். ஆமாம், இப்போ 0 தான் வருது எல்லாத்துக்குமே. இந்த பக்கத்தில் 0. அப்புறம் இது உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்குது. அவங்களாம் எமோஷ்னலாக இருக்கக்கூடியவராக இருக்கும். உணர்வு சம்மந்தப்பட்டவராக எமோஷ்னலாக இருக்கிறவங்க என்னென்னா ஃப்யூச்சரை பற்றி சரியாக யோசிக்க மாட்டாங்க, நாளையை பற்றி யோசிக்க மாட்டாங்க, தீர்க்க தரிசனம் இருக்காது, ஞானம் இருக்காது. இந்த மாற்றம் தான் பெரிய மாற்றமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா 18லேருந்து 19 வரும்போதும் மாற்றங்கள்லாம் இருந்தது. ஒவ்வொரு காலத்துக்கும் அது மாறுது. அந்த மாதிரி இப்போ 2000 வந்ததுக்கப்புறம் இந்த 1 9 போயிடுச்சு பாருங்கள். நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஜென்ஜி அதெல்லாம் அவங்க பிரிக்கிறத விட 2ஆக பிரித்து கொள்ளலாம். 2000க்கு முன்னாடி 2000க்கு பின்னாடின்னு சொல்லி 1999 வரைக்கும் பிறந்தவங்ககிட்ட கொஞ்சம் கல்ச்சர் இருக்குங்க. 2000க்கு மேலே வந்ததுக்கப்புறம் அந்த கல்ச்சரெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. உணர்ச்சி வசப்படுறவங்க, உணர்வு பூர்வமானவங்க, தனக்கு என்ன வேணுதோ அப்படியே இருப்பாங்க. சொல்லப்போனால் அந்த 2000க்கு மேலே பிறந்தவங்கள பெரும்பாலானவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க, சுயநலமாக இருக்கும். நம்ம குடும்பம் நம்மளுடைய அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் குறைஞ்சி போயிடும். 2000க்கு மேலே 1999க்கு மேலே பிறந்தவங்க 2000 தொட்டவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துடும், அந்த மாதிரியான சுபாவங்கள் வந்துடும். குணங்களை, இது அடிப்படை குணங்களை சமுதாயத்துக்கே, ஒரு தனி மனுஷனுக்கு குணம் அப்படிங்கிறது அந்த லாஸ்ட் டிஜிட் முடிவு பண்ணும். 2001 2002 2003 அப்படியே வர அந்த கடைசி டிஜிட்லாம் அதை முடிவு பண்ணிக்கிட்டே வருது. இப்போ என்ன ஆச்சுன்னா 20ஸில் 2000லேயே 20ஸ் வந்துச்சு இல்லையா. 2020 2021 26 இந்த 6 வருஷம் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் இன்னுமே வேறு மாதிரி இருக்குங்க. இந்த 6 வருஷம் இல்லை குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெக்குலர். இது எப்படி தான் மாறுதுன்னா உலகம் சயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கா மாதிரி, அறிவியலுக்கு ஏற்ற மாதிரி, கண்டுபிடிப்புக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கா மாதிரி
எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அறிவியல் மாறுது. அந்த அறிவுறதுனால நாகரீகம் மாறுது. நாகரீகத்தினால மனுஷனோட கலாச்சாரம் மாறுதுன்னு நினைக்கிறாங்க. கரெக்ட் தானே? ம். ஆனா, இந்த 2000 அப்படிங்கிறத மாத்துறதே என்னவா இருக்குதுன்னா, கிரகங்களா இருக்கு. நவகிரகங்களாக இருக்கிறது. அதுதான் மாறணும். அது மாறணுன்னே ஆளுமை மாறி போடுது. பஞ்சாங்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கு இந்த கிரகம் ஆளும், இந்த வருஷத்துக்கு இதுதான் ராஜா, இதுக்கு இதுதான் மந்திரி அப்படின்லாம் சிலதெல்லாம் போடுவாங்க பஞ்சாங்கத்துல முதல் பக்கத்திலே. ம். இந்த மாதிரிலாம் போடுவாங்க. இதனால இந்த வருஷம் எப்படி இருக்கும்லாம் போடுவாங்க. ம். அந்த மாதிரி எண்ணிக்கைக்கும் ஒரு ஆளுமை இருக்கிறது. அது ஆளுமை இல்லை, இம்பேக்ட் தாக்கம் இருக்கிறது. அந்த எண்ணிக்கை, அந்த நியூமராலஜின்ற எண் கணிதத்தின்படி ஒவ்வொரு மனிதனிடமும் அந்த தாக்கங்கள் மாறுபடுகிறது. அது வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் இப்போ 2000க்கு மேலே பெரிய மாற்றம். 2000க்கு முன்னாடி ஒரு மாற்றம், 2000க்கு மேலே கடுமையான மாற்றம் மாறி இருக்கும். இதுக்கு அப்புறமாவும் சில மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ 2000க்கு மேலே பிறந்த குழந்தைங்களுடைய மாற்றங்கள் சிறப்பாக இல்லை. ஏன்னா அதில் வந்தது என்ன இருக்குன்னா 2 இருக்குது, 0 இருக்குது, திரும்பவும் 2 இருக்குது. பல நம்பர் அதில் இருக்காதுங்க. 1 இருக்காது, 2 இருக்காது, ஏதோ நிறைய ஐட்டம் இருக்கும். ஏதோ 1, 2 தான் இருக்கும். 3 டிஜிட் தான் இருக்கும். மீதி எல்லாம் 0, 0 தான் இருக்க போகுது. 2 வாட்டி வந்துடுச்சு. இப்போ 2026ன்னு வச்சிங்களேன். இதில் எத்தனை நம்பர் இருக்குது? 2, 2, 6 இதான் இருக்குது. மீதி 7 நம்பர் இல்லை. இந்த 2 டபுளாக வந்துருச்சு இப்போ 26ல். இந்த 6 வயசு குழந்தைங்களோட மாற்றங்கள்லாம் வந்து மிகவும் உணர்வுபூர்வமான குழந்தைங்களாக இருக்கும். இந்த 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள்லாம். இதுதான் மாற்றம். இதுதான் மாற்றமாக இருக்குது. எப்போலாம் வந்து 8ஆம் நம்பர் நிறைய வர குழந்தைங்கள்லாம் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது, அவங்க போராட்ட குணங்கள் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் லைஃப் போராட்டமாக இருக்கிறது. 9ஆம் நம்பரில் அதிகமாக இருக்கிறவங்களாம் ரொம்பவும் வைலண்ட்டாக இருக்கிறது, போராடுறவாளாக இருக்கிறது, வைலண்ட்டாக கூட போராடுறவங்களாக இருக்கிறது. இதெல்லாம் அந்த 9 நிறைய இருக்கிறவங்க கிட்ட இருக்கும். 6ல் இருக்கிறவங்க ரொம்பவும் சொகுசாக வாழணும்னு நினைக்கிறது. 5ல் இருக்கிறவங்க, 5 ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணால் ஜோக்கர் மாதிரி எல்லாத்தையும் அனுசரித்து போகிறவங்களா இருப்பாங்க. நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் 1ஆம் நம்பர் அதிகமாக இருக்கிறோம், ஓவராக ஸ்டெப்பனாக இருக்கிறது, ஓவராக எல்லாமே அறிவுபூர்வமாக இருக்கிறது, ஓவராக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது. இந்த மாதிரியான பாதிப்பில் அந்த 1ஆம் நம்பருடைய தாக்கங்கள் இருக்கும்போது இருக்கும். இப்படி 2ஆம் நம்பர்னால் உணர்ச்சிகள் தான், உணர்ச்சி தான் முக்கியம்னு இருக்கும். 7ஆம் நம்பர்னால் துறவு எண்ணம் தான் நிறைய இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த துறவு எண்ணம் தான் நிறைய பேருக்கு வந்து 7ஆம் நம்பர் நிறைய 7ஆம் தேதி 7வது மாதம் அல்லது 1900 ஏதோ ஒரு 7 வர்றது, இது எல்லாமே வந்து அவங்களோட குடும்ப வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது இந்த கேது பகவானாக இருக்குது. ஆக இந்த நியூமராலஜிக்கு சம்மந்தம் இருக்கிற காரணத்தினால இந்த ஜென்சின்னு சொல்லக்கூடிய அவங்க என்னமோ கணக்கு சொல்கிறாங்க 97ன்னு சொல்லிட்டு, அது என்ன கணக்கில் அவங்க ஆராய்ச்சியாளர்கள் அப்படி வச்சுருக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் நியூமராலஜின் அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறோம். முதல்ல 1999 வரைக்கும் மக்கள் ஒரு மாதிரியாகவும், 99க்கு அப்புறம் 2000க்கு மேலே பிறக்கிற குழந்தைகள் வேறு மாதிரியாகவும் இருக்கிறாங்க. இது உண்மையான விஷயமாக இருக்கிறது. இந்த அதில் 1999ல் அந்த 999 வந்து எப்படி அது வந்து ஒரு பலனை கொடுத்ததோ அந்த மாதிரி இப்போது 2000, 2020, 2021ன்னு இந்த 2 வர்றதெல்லாம் கொஞ்சம் அதிகமான பாதிப்பு வரும். அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னாக்கா, நாங்கள் கூட்டுத்தொகையில் 8/8 வந்தப்போலாம் சுனாமி போன்ற பல பிரச்சனைகள்லாம் வந்தது. சுனாமி போன்ற பல பிரச்சனைகள் 8/8ன்ற காம்பினேஷன் வரும்போது இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் வர்றது உண்டு. அது மாதிரி இந்த நம்பருக்கு உலகத்துக்கே மாற்றங்கள் வரும்போது தனி மனுஷனோட வாழ்க்கையில் மாற்றம் வராதா? இதுதான் இந்த கடைசியாக 4 டிஜிட் 1997, 2000, 2026, 2027ன்னு அந்த கடைசி டிஜிட்டுக்கு எழுத்தா மாதிரி அவங்களோட தனி மனித வாழ்க்கை அமையும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது அவங்க தலைமுறை வாழ்க்கையை குறிக்கும். அதுக்கும் முன்னாடி இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய காலகட்டத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இது மாதிரி. நன்றி, வணக்கம்.